Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் ஓடிஐ மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த செகண்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எங்க பிளே பண்ணாங்களோ அதே வெனுதான், வார்னர் பார்க் பிரசிடென்ட்ல அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்போ இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த பிச் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பிச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே நல்லா ஃபாஸ்ட் பவுலர் அந்த கட்டர் வெரிசன் போடக்கூடிய பவுலர்ஸ், நல்ல பவுன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன் கொஞ்சம் சிரமப்படுவாங்க பேட்டிங் பண்றதுக்கு. அதை கணிச்சு கொஞ்சம் ஒரு 15 ஓவர் சம்திங் போனதுக்கு அப்புறம் அது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேட்ஸ்மேன் ஸ்டேபிள் கொஞ்சம் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பிச் யூஸ்டாக ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர் டாமினேட் பண்ணுவாங்க. அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேட்ஸ்மேன் கொஞ்சம் பண்டிகை ஸ்கோர் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல யூஸ்டாக ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுனால இதுல ஃபர்ஸ்ட் டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல டெலிகிராம்ல கொடுக்குறோம். அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றோம், தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெனு ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 13 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 6 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பட் இப்ப ரீசன்ட் வைஸ்ல பார்க்கும்போது பேட் செகண்டா பண்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்கள கம்பேர் பண்ணும்போது. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 286 அப்படிங்க அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஸ்திரேலியா 377க்கு 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. லோ ஸ்கோர் நெதர்லாந்து 129க்கு பாத்தீங்கன்னா 6 விக்கெட்டும் இறந்துட்டாங்க. இப்ப அடுத்ததா இந்த வெனு ஓவராலா வெனு ரெக்கார்ட் பாத்துறோம். ஸோ இந்த வெனு ரீசன்ட் வைஸ்ல எப்படி ஃபேவரபா இருக்கு, யார் யாருக்கு சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் பாத்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச், ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச்சா தான் இருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும், நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல லாஸ்ட் 5 ஓடியை பார்க்கும் போது 298ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா அடிச்சிருக்காங்க. மொத்தம் 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 25 விக்கெட் தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 25 விக்கெட் அதிகமா தான் எடுத்திருக்காங்க. இதுல லாஸ்ட் ஒரு 5 T20s பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட் சூஸ் பண்ண டீம் பாத்தீங்கன்னா 1% கூட வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் இந்த ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஒரு 60-40 அந்த மாதிரி ஆன்சர்ஸ் செகண்ட் பேட் பண்றவங்க 60% வின் பண்ற மாதிரியும், ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க 40% வின் பண்ற வாய்ப்புகள் இருக்க மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த வெனுல ரீசெண்டா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க பிளேயர்ஸ் யாரு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபுட் ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 113ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வச்சிருக்காரு. சாய்ஹோப் 2 மேட்ச பிளே பண்ணி 75ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர். தஸ்மின் ஹாசன் ஒரு மேட்ச பிளே பண்ணி 60ங்கிறத ஒரு ஸ்கோர் வச்சிருக்காரு. இதுல பவுலிங்ல பாத்தீங்கன்னா ரொமேரஸ் செஃபர்ட் ஒரு மேட்ச பிளே பண்ணி 3 விக்கெட் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜ் விக்கெட்டா எடுத்திருக்காரு. அல்ஜார் ஜோசப் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. குடிஷாக் மோட்டி 4 மேட்ச பிளே பண்ணி மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்ப்போம். ஸோ ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 44 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல வெஸ்ட் இண்டீஸ் 21 மேட்சும், பங்களாதேஷ் 21 மேட்ச். கிட்டத்தட்ட 2 பேருமே டிரா பொசிஷன்ல தான் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்சுக்கு ரிசல்ட் எதுவும் கிடைக்கல. அடுத்ததான் நீங்களும் நம்ம எக்ஸலான ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT
இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். மற்ற ஆப்பை நம்ம எக்ஸல் ஆப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வின்னிங்ஸ்ல இருந்து கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% தான் பிடிக்கிறாங்க. மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 15% வரையும் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வரை நிறைய டிஃபரன்ஸ் சைஸ்ல வர்றதுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மணி வின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல் ஆப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு வித்ட்ரா போட்டீங்கன்னா அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு வந்து 1 ஹவருங்கிறது அதிகபட்ச டைம் தான். பட் உடனடியாவே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரால் ஆயிரும், உங்க அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான மேட்ச் எல்லாத்தையுமே ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ 2 டீம்ல இருக்க பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பாத்துறோம். ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் தன்ஜித் ஹாசன், ஜாமியா சாங்கர், ஸோ இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. லித்தின் தாஸ், மெஹதி ஹாசன், ஹுசைன், மஸ்முதுல்லா, ஜாகர் அலி. ஸோ ஜாகர் அலி தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரஷீத் ஹுசைன், தஸ்கின் அகமது சாகிர், நஹீத் ராணா. ஸோ இவங்க தான் பங்களாதேஷ் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷனா வந்து இருக்காங்க. அடுத்ததான் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரண்டன் கிங், ஏவன் லூயிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கிறிஸ் கோடி, ஷாய் ஹோப் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் கேப்டன்ஷிப்பும் இவர் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரூதர்ஃபுட், கிரேவஸ், ரோஷன் சேஸ், ரொமரே செஃபர்ட், குர்ஷக் மோட்டி, ஜோர்டன் சீல், அல்ஜாரி ஜோசப். ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்ப 2 டீமுக்கு பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ 2 டீம்ல இருக்கிற டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்டேஜ்ல எந்தெந்த பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர் வந்து சாய் ஹோப் இருக்காரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஜார்டன் கிரேவஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 ஓவர் 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. அடுத்ததான் ரோஷன் சேஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொமரே செஃபர்ட் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் வரையும் ரொமரே செஃபர்ட் வரையுமே பேட்டிங் யூனிட்ல வந்திருக்காங்க. இதுல குர்ஷக் மோட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஒரு 10 ஓவருக்குள்ள 2 அல்லது 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல குர்ஷக் மோட்டியோட பேட்டிங் ஆர்டரை மேல கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஒரு பவுலர் தானே விக்கெட் போனா பரவாயில்ல சார் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேட்ஸ் பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம். ரொமரே செஃபர்ட் வரையுமே பேட்டிங் யூனிட்ல வந்து இருக்காங்க. அதுல டபுள் ஆப்ஷன் பில்ல இந்த 4 பேருமே வந்து இருக்காங்க. இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா சாய் ஹோப் ஏன் இம்பார்ட்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஸோ அந்த விக்கெட் கீப்பிங் மூலமாவே ஒரு 20ல இருந்து பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குது. டீம்ல கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 24 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் பேட்டிங் வந்தாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஆவரேஜா ஒரு 30+ ரன் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் செகண்டா பேட் பண்றாங்க, அதாவது வெஸ்ட் இண்டீஸ் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா 100+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 30னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் சாய் ஹோப் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா மினிமம் ஒரு 70ல இருந்து ஒரு 75+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பேட்டிங்ல இருந்து அவர் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கிற ஒரு 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா 100+ ரன் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ சாய் ஹோப் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன் கிரேஸ். ஸோ ஜார்டன் கிரேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரையும் பவுல் பண்றாரு. ஸோ ரைட்டா மீடியம் பவுலர், ஸோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு மீடியம் ஃபேஸ்ல போடக்கூடிய ஒரு பவுலர் தான். இவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ கம்பல்சரி விக்கெட் கிடைக்குமாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம வந்து அதாவது கம்பல்சரி ஒரு 2 விக்கெட் கிடைக்குமாங்கன்னு பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம இவர்கிட்ட 1 விக்கெட், ஸோ ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவரால் ஒரு 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆட வரதுக்கு முன்னாடியே வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங் வந்தாருன்னா மினிமம் 30ல இருந்து ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயர் தான். பேட்டிங்ல ஒரு நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டாலும் கிட்ட ஓவராலா அவர்கிட்ட இருந்து நம்ம
ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20% சம்திங் தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஒரு லோ பர்சன்டேஜ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா ஒரு பிளேயர் நீங்க பிக் பண்ண நினைச்சீங்கன்னா கிரேஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதர்வைஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் இருக்காரு. ஸோ ரோஸ்டன் சேஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட்ல ரொமேரோ செஃபர்ட் 10 ஓவர், குடிஷேக் மோட்டி 10 ஓவர், ஜோர்டன் சில் 10 ஓவர், அல்ஜார் ஜோசப் 10 ஓவர். இந்த 4 பிளேயருமே 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை ரோஸ்டன் சேஸ் ஒரு 5 ஓவரும், ஜான் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்கேஸ் கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவர் வந்து ஒரு 3 ஓவர்ல அதிகபட்ச ஸ்கோர் கொடுத்துட்டாரு வச்சுக்கீங்கன்னா பேலன்ஸ் இருக்க 7 ஓவருமே ரோஸ்டன் சேஸ் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. பட் லாஸ்ட் மேட்ச் ரோஸ்டன் சேஸ்க்கு பெருசா விக்கெட் எதுவும் இல்ல. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீன்ஸ் அப்படின்னா ரோஸ்டன் சேஸ் நம்ம செகண்டா பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு விக்கெட் அப்படிங்கறத கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சோ ஒரு விக்கெட்டுக்கும் போது 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து தாராளமா ஒரு 30 40+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். சோ ஒரு அளவு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 டீம்ல இருக்க பையனை சேர்த்து ஒரு அளவு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கதான் வாய்ப்பு இருக்கு. இன் கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ பவுலிங்கும் அந்த அளவுக்கு பெருசா வந்து அவர் கிடைக்காது. பேட்டிங்ல வந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா தான். சோ அப்படி இருக்க பட்சத்துல ரோஸ்டன் சேஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரொமேரோ செஃபர்ட பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வந்து கிடைக்கல. பவுலிங்ல 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தார். அதாவது சொல்றேன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா ரொமேரோ செஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ என்னைய போது நான் ஒரு போத் இன்னிங்களுக்குமே இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பேன். காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா ரொமேரோ செஃபர்ட் பேட்டிங் ஆட டாப் ஆர்டர் ஒமைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கணும், ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, சைன் பண்றாங்க, சரி பர்டிகுலர் டார்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா ரொமேரோ செஃபர்ட் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 6 பவுண்டரிஸாவே வந்து ட்ரீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ரொமேரோ செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சாலும் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய 429 ஓவரால ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர் கிடைக்காத வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாரு, ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா இவர் பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ பேட்டிங்ல இருந்து விட்டு நம்ம ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் ஒரு 25, டீம்ல ஒரு 29 ஓவராலா ஒரு 55 ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா ரொமேரோ செஃபர்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ரொமேரோ செஃபர்ட் வந்து நீங்க ஒரு இப்பரம் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ ரோஸ்டன் சேஸை ட்ரை பண்ற இடத்துல ரோஸ்டன் சேஸை கூட ஒபேட் பண்ணிட்டு அந்த இதில் நீங்க ரொமேரோ செஃபர்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டபுள் ஆப்ஷன் வைஸ்ல 4 பேருமே வந்து பார்த்துரும். சிங்கிள் ஆப்ஷன் வைஸ்ல கூட பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த பவுலிங் யூனிட்ல இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயரும் வந்து பார்த்துரும். இதுல குடிஷேக் மோட்டியோட ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துடுறாரு. 2 விக்கெட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து பதிவு பண்ணிடுறாரு. ஒரு 10 மேட்ச்ல அதாவது 1 அல்லது 2 மேட்ச் தான் அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் கிடைக்காம இருந்திருக்குமே ஒழிய பேலன்ஸ் எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கறத ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. பர்டிகுலரா குடிஷேக் மோட்டி செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவரு தாராளமா 2 3 விக்கெட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70% வரையும் குடிஷேக் மோட்டியை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க குடிஷேக் மோட்டி நான் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க தயாராயிட்டேன் அப்படி குடிஷேக் மோட்டியை கண்டிப்பா ட்ரை பண்ணி வச்சு தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. 2 விக்கெட் வரையும் அவர் இந்த மேட்ச் வந்து தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லாவே ஃபாஸ்ட் பவுலர் தான் சப்போர்ட்டிங்கா இருக்கு. அது கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா பேட்ஸ்மேன் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பவுலர் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 1 விக்கெட் அப்படிங்கிறத கிடைக்கிறது பெரிய அளவுக்கு விக்கெட் கிடைக்கிறது இல்லை. அது செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்துடுறாங்க. ஸோ விக்கெட் வந்து நல்லாவே கிடைச்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது குடிஷேக் மோட்டிக்கு செகண்டா பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட்டுங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் 10 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. அது வந்து அவருக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. அடுத்ததா ஜோர்டன் சில். ஸோ ஜோர்டன் சில்லை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மேட்ச் இவற்றிருந்து நம்ம
ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட், அதாவது செகண்டா பவுல் பண்றாருன்னா இவரை ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அல்ஜாரி ஜோசப். ஸோ அல்ஜாரி ஜோசப் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்ல கடைசியில் அவர் தான் வந்திருந்தாரு. இன்கேஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவருடைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசியில இருக்கவர் ரோஸ்டன் சேஸ் பக்கத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, மேல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அல்ஜாரி ஜோசப் இருந்து நம்ம 2 விக்கெட் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கு, நல்லா ஸ்விங் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல ரோஸ்டன் சேஸ் சார் அல்ஜாரி ஜோசப் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. செகண்டா பால் பண்ணும்போது பிச்சை வந்து மேட்ச் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்டா பேட் வரதுக்கு முன்னாடியே பிச்சை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இதுல பர்டிகுலர் அந்த பவர் பிளேயர் வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பத்தி அல்ஜாரி ஜோசப் நீங்க போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பரர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதர்வைஸ் சிங்கிள் ஆப்ஷன்ஸோட பேட்ஸ்மேன் பிரெண்டன் கிங், எவன் லூயிஸ், கிறிஸ் கார்டு அண்ட் ரூதர்ஃபுட். ஸோ இந்த 4 பிளேயர் வந்திருக்காங்க. இதுல பிரெண்டன் கிங் ஃபார்ம்லயே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட இவர் வந்து ஆஸ்திரேலியா சம்திங் வெஸ்ட் ஸ்ரீலங்கா இவங்களோட எல்லாம் பிளே பண்ண ஓடியில பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு 6 மேட்ச் ஓடிய மேட்ச் பிளே பண்ணிருக்காரு இது வரையும் அப்படின்னு வச்சீங்கன்னா அதுல ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 100+ ரன், சாரி 100 ஒரு 50 to 70+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து எந்த ஒரு மேட்சுமே 30+ ரன் கூட அடிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டா தான் இந்த பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்கேஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நான் பேட்டிங் சிங்கிள் ஆஃப் சைஸ்ல கூட ஒரு பிளேயர் நான் பிக் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல பிரெண்டன் கிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல எவன் லூயிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு, நல்லாவே வந்து அடிச்சிரு பிளே பண்ணுவாரு. ஸோ பிரெண்டன் கிங்கை கம்பேர் பண்ணும்போது எவன் லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரா பர்ஃபார்மன்ஸா இருக்காரு. ஒரு 6 மேட்ச் பிளே பண்றாருன்னா 2 அல்லது 3 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. ஸோ ஒரு பெருசா சொல்லணும்னா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ ட்ரீம் டீம்ல ஒரு ஆளா வந்துடுறாரு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஒரு கண்டினியூ பிளே பண்றாருன்னா 2 மேட்ச்ல பிளே பண்ண அப்படின்னா ஒரு மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிடுவாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து எவன் லூயிஸ் வந்து நம்ம ஒரு 50+ ரன் வரைக்கும் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்பவே ஒரு லோ பொசிஷன் தான் வந்து இருக்காரு. டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணும்போது தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8ல இருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல கிறிஸ் கார்டி. ஸோ கிறிஸ் கார்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுறாரு. பட் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு யங் பிளேயர் தான். ஸோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸா பிளேயரோட இவர் ஒரு யங் பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல எப்படியாவது ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் அடிச்சு ஒரு ஆவரேஜ் ஸ்கோருக்கு வந்து கொண்டு வந்துருவாரு. ரொம்ப லோவர் ஸ்கோர்ல அவுட் ஆகிறது கிடையாது. ஒரு நல்ல பர்டிகுலர் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்து வச்சிட்டு இருக்காரு. பட் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு அப்படின்னா என்னை வந்து ஒரு 10ல ஒரு 5 மேட்ச் அப்படிதான் ஒரு ட்ரீம் டீம்ல வந்திருக்காருன்னு சொல்லணும். பேலன்ஸுக்கு 5 மேட்ச் பெருசா ட்ரீம் டீம்ல வரல. இந்த இதுல இந்த டாப் ஆர்டர்ல இருக்க 3 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க பிக் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நான் எவன் லூயிஸ்க்கு ஒரு எம்பா வந்து கொடுத்து பார்ப்பேன். நீங்க கிறிஸ் கார்டிக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரூதர்ஃபுட். ஸோ ரூதர்ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்ரீலங்கா மேட்ச்க்கு முன்னாடி வரையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருந்துச்சு. ஒரு மேட்ச் பிளே பண்றாரு, ஒரு மேட்ச் ரொம்ப ஒஸ்டா பிளே பண்றாரு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு T20 மேட்ச் ஆகட்டும், மோடி மேட்ச் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 100+ வரையும் ஸ்கோர் வந்து அடிச்சாரு. ஸோ இந்த மேட்ச் அதே ஸ்கோர் இருக்குமாங்கிறது பெரிய விஷயமா. ஸோ கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்க வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ இந்த மேட்ச் அதே 100+ ரன் வரையும் மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜா ஒரு என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஸ்கோர் அந்த அளவுக்கு தான் அடிக்கிறது என்ன வாய்ப்புகள் வந்திருக்கும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா இல்லாதது இவருக்கு ஒரு மைனஸா வந்து இருக்கு. 90% கிட்டத்தட்ட ஒரு 85 இருந்து 90% வரையும் இவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் ஹோப் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ரொமேரியோ செஃபர்ட் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர். அல்ஜாரி ஜோசப் நான் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுவேன். குடிஷாக் மோட்டிக்கும் சரி நான் ஒரு போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் நீங்க வந்து செகண்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கனாலும் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஜார்டன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ரோஸ்டன் சேஸ் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், செகண்டா பவுல் பண்றேன். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரோஸ்டன் சேஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. அது செகண்டா பேட் பண்றாங்கன்னா நீங்க ஒரு ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல கிரேஸ். ஸோ கிரேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25, பேட்டிங்ல வந்து ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாலுமே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்.
டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 வந்து ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத இவரு எதிர்பார்த்திடலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்ல இவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதர்வைஸ் ரொம்பவே ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்லாத ஒரு பிளேயர்ஸா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா ரூதர்ஃபுட்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டாப் 3ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல எவன் லூயிஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ அடுத்ததான் பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஹாசன், சாமியா சங்கர், ஸோ 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. தன்ஜித் ஹாசன் ஸோ எல்லா மேட்சுமே அவர் ட்ரீம் டீம்ல வந்துருவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். 10 மேட்சுக்கு 3 மேட்ச் ட்ரீம் டீம் வருவாரு, பேலன்ஸுக்கு 7 மேட்ச் ட்ரீம் டீம். அது ஸ்கோர் கூட நெருங்கி வர மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் பிளே பண்ணுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பிளஸ் ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏரியா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதுல சௌமியா சங்கர், சௌமியா சங்கரை பாக்கிறதுக்கு முன்னாடி பவுலிங் யூனிட் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரஷீத் ஹுசைன் 1, தஸ்கின் அகமது 2, தன்ஜீப் சாஹிப் வந்து 3 அண்ட் நஹீர் ராணா 4 பேர் வந்திருக்காங்க. அடுத்ததான் மெஹதி ஹசன் மிராஸ், கிட்டத்தட்ட 5 மெயின் பவுலர் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் எனி ஒன் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க, விக்கெட் எடுக்காம பேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சௌமியா சங்கருக்கு வந்து பவுலிங் கொடுக்குறாங்க. மினிமம் 3 ஓவர்ல இருந்து 4 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அப்படி பவுலிங் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல வந்து ஒரு 20 பிளஸ் ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல ஒரு 4 சேர்த்து கிட்டத்தட்ட ஓவராலா இவருக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல டாப் ஆர்டருக்கு இந்த 3 பேர்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌமியா சங்கர் தான் இருக்காரு. லெத்தின் தாஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது அவருக்கு ஒரு மைனஸ். தன்ஜித் ஹாசன் எல்லா மேட்சுமே 100% ட்ரீம் டீம் வந்துட மாட்டாரு, அது அவருக்கு ஒரு மைனஸ். அப்படி இருக்க பட்சத்தில் டாப் 3ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் சௌமியா சங்கர் இருக்காரு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பிளேயர். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல போத் லீக்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணாலும் சரி, சௌமியா சங்கருக்கு வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து பாருங்க. நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஓடியா இருக்கட்டும் T20 இருக்கட்டும், நல்ல ஒரு ரெக்கார்டா வச்சிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் வந்து இருப்பாரு. அதர்வைஸ் லெத்தின் தாஸ் நான் சொன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணல, அது அவருக்கு பெரிய ஒரு மைனஸ். பேட்டிங்லும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா விட்டது நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவரால ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த மெஹதி ஹசன் மிராஸ் 10 ஓவர்மே போல் பண்ணிடுறாரு, அது ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. பேட்டிங் ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் ஒன் வந்து இறங்குறாரு. ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் இங்கதான் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். எப்ப வேணா சேஞ்ச் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் டாப் 6ல வந்துருவாரு பேட்டிங் ஆர்டர்ல. அப்படி இருக்கும்போது 10 ஓவர்ல பவுல் பண்றாரு. செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அதே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு விக்கெட்டுக்கு போது ஒரு 25 அண்ட் பேட்டிங் பண்றாங்க, அதாவது செகண்டா பவுல் பண்ணும் போது இவற்றது நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட். சோ லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் கிடைச்சிருச்சா அப்படிங்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டாங்க. பட் இந்த மேட்ச் மெஹதி ஹசன் நம்ம செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க மெஹதி ஹசன் மிராஸ், அது பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவட்டு நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவராலா 80ல இருந்து ஒரு 85 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெஹதி ஹசன் மிராஸ். சோ மெஹதி ஹசன் மிராஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு போத் இன்னிங்ஸ்லுமே. முகமதுல்லாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றத நம்ம கம்பேர் பண்ணும்போது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச்ல ஒரு 10 மேட்ச்ல 7 மேட்ச் செகண்டா பேட் பண்ண ட்ரீம்ல வந்திருக்காருன்னா 3 மேட்ச் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. அண்ட் எக்ஸ்ட்ரா கலர் ஃபேண்டசி பாயிண்ட்டும் வந்திருக்கு. இல்ல அவர் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்றனாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பட் பர்டிகுலரா ஒரு செகண்டா பேட் பண்ணும்போது தான் நல்லாவே வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் முகமதுல்லான்றது நம்ம ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஜாகர் அலி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் பண்றாரு, அது மூலமா டீம்ல பையன் சேர்த்துக்கிட்ட ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல ஏர்ல விக்கெட் இழந்துருவாங்க. ஜாகர் அலி உள்ள ஒரு வாரம் அடிச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இவற்று நம்ம ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஓவரால ஒரு 40 ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு 75ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாகர் அலி இருந்து. ஸோ ஜாகர் அலி போத் இன்னிங்ஸ்லுமே என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இல்ல இவரை வந்து ஒரு ஆஃப் சைஸ்ல நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரஷீத் ஹுசைன். ஸோ ரஷீத் ஹுசைன் பெருசா அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டிங் வந்து இல்ல. இந்த மேட்ச்
செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பேர் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இவர் ஒபைட் பண்ணிட்டு அதர் பிளேஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல தஸ்கீர் அகமதை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், சாகிப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ராணா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ கிட்டத்தட்ட மூணு பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்க. இதுல சாகிப் அல்லது ராணா இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஓவருக்குள்ள இருந்து 50 ஓவருக்குள்ள இந்த பவர் பிளேலையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல தஸ்கின் அகமது பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளேக்குள்ளேயே அவரோட பவுலிங் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தஸ்கின் அகமது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இப்ப கொடுத்து பார்ப்பேன். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாகிப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாகிப் இருந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது இந்த மேட்ச் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்ணாருன்னா 1 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. அடுத்ததா ராணா. சோ ராணா பொறுத்தவரைக்கும் டெத் ஓவர்ல அந்த பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒண்ணு தஸ்கின் அகமது அல்லது ராணா 2 பேர் தான் சேஸ் பண்ணி பவுல் பண்ணுவாங்க டெத் ஓவர்ல. அதாவது 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. அந்த கடைசி அந்த 48, 50 அதுக்குள்ள போடுவாங்க. தஜ்மின் சாஹிப் வந்து அவர் பவுல் பண்ணுவார். இதுல போத் இன்னிங்ஸ்லயுமே தஸ்கின் அகமது வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருப்பாரு. இதுல ராணா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வேணா இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ரொம்ப லோ பர்சன்ட் இருக்காரு. டிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத அன்எக்ஸ்பெக்டட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா தஸ்கின் அகமது போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். சௌமியா சங்கர் நான் வந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் இருந்து ஒரு 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பிளேயரை போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் மெஹதி ஹாசன் மிராஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஜாகர் அலி போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஒரு இன்னிங்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண செகண்ட் இது மாதிரி தான் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் ரஷீத் ஹுசைன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. செகண்டா பேட் பண்ணாரா இவர் ஒபைட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப்ல இருக்க 2 பிளேயர்ல லெத்தின் தாஸ் செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஓகே, இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வந்து பார்த்துரும். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன், கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்துரும். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது மெஹதி ஹாசன் ஒரு 70 to 90% வரையும் இவங்க தான் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாகர் அலிக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வெஸ்ட் இண்டீன்ஸை பொறுத்த வரைக்கும் சாஹிப் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் ரொமேரியஸ் செஃபர்ட் ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் சுட்டபிள் பிளேயரா இருப்பாரு ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கிரேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா குடிஷக் மோட்டி கூட நீங்க ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அல்ஜாரி ஜோசப்பும் சரி போத் இன்னிங்ஸ்லயுமே ரிஸ்கா ஒரு டிஃபரன்ஸ் ஒரு பிளேயருக்கு கேப்டன் கேப்டன் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே பங்களாதேஷ் டீமை பொறுத்தவரைக்கும் கிராண்டுக்கு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது நீங்க தஸ்கின் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரஷீத் ஹுசைன் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்து கேட்டிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.